நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இப்ப நம்ம யாரை பத்தி பேச போறோம்? அந்த தற்கூரி, அந்த விஜய், பல குடும்பங்களை கெடுக்கிற அந்த நடிகை திரிஷா, இவங்க ரெண்டு பேர் கள்ள உறவை பத்தி தான் பேசணும். கள்ள உறவு நான் சொல்ல முடியாது, அவங்க ஓப்பனா வரான் வெளியே கூட்டினு. அது கள்ள உறவுன்னு சொல்றதெல்லாம் கூட சொல்ல தேவையில்லை. அவன் தான் சொல்றானே, நான் ஓப்பனா வெளியே வரேன்ட்டானே. அவளும் ஓப்பனா வெளியே வரான். 1000 தான் விஜய் பொண்டாட்டி திருமதி சங்கீதா கோர்ட்டுக்கு போய் ஒரு நடிகையோடு இல்லீகல் தொடர்பில் என் வீட்டுக்காரர் இருக்காரு, என்ன விட்டுட்டாரு, என்கிட்ட தாம்பத்திய வாழ்க்கையில் எல்லாமே அவட்ட தான் வச்சுன்னுக்கிறாரு, சோறு போடல, வீடு இல்லை, பசங்களை அனாதையாக விட்டாரு, பொண்ணு பிஜி ஹாஸ்டல் இருக்குது, பையன் எங்கேயே வெளிநாட்டில் இருக்கிறான். அவங்க விஜய் அவங்க அப்பா அம்மா எங்கள் மாமனார் மாமியாரை துரத்திட்டான், இவங்க குடி இவங்க கொடுத்தனமாக்குறான், எனக்கு ஒரு நியாயம் வேணும்னு சொல்லி பாவம் அந்த அம்மா கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க. அதை பற்றி அவனுக்கு கவலையே படலையே. அவன் தான் ஆல் உமன்ஸ் டேலே சொல்லிட்டானே, உலக மகளிர் தின விழால என் சொந்த வாழ்க்கை பற்றி நீங்கள் எல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க, அது ஒரு வருத்தம் இல்லாத மேட்டர்ன்ட்டான். அதாவது நான் பொண்டாட்டி கட்டிக்கின்னு 2 புள்ளையை கொடுத்துட்டு அவங்க சொத்தெல்லாம் ஆட்டியை போட்டு, லண்டனில் இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டியை போட்டு சங்கித்தாது. அது பிறகு என் பொண்டாட்டியை தொத்திட்டு, என் புள்ள குட்டியை தொத்தி, என் பொண்ணு என் பையனை தொத்தி, எங்கள் அப்பா அம்மா தொத்திட்டு நான் திரிஷா கூட சுத்தணும் இல்லை எவ கூட சுத்தணும், அது சொந்த விஷயம். அதை கோர்ட்டுக்கு என் பொண்டாட்டி போய்க்கிறது, இதெல்லாம் ஒரு வருத்தம் இல்லாத விஷயம்ட்டான். அப்புறம் நம்ம அவனை பற்றி பேசி என்ன பிரச்சனை? இப்போ அவன் பாம்பேக்கு போனான், ஆட்லி, அது அவங்களுடைய வளகாப்பு விழாக்கு போனான். அவன் வளகாப்பு விழாக்கு போகிறது அவன் சொந்த விஷயம், அது நமக்கு தேவையில்லாது. ஆனால் அவன் பாம்பேக்கு எதுக்கு போனான் எல்லாருக்கும் தெரியுமா? திரிஷா அதுக்கு முன்னாலே எனக்கு போயிட்டான், அதாவது ஃபோட்டோவிலே வருதே. அது அவங்களே கொடுக்குறாங்க, ஒரு சில சேனல்ஸுக்கு இதுங்க வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேர் சுற்றுறதை பற்றி நம்ம பேசுறதே வேஸ்ட். ஏன்னா ஓப்பனாக வரான். ஆமாம் இப்படி தான், என்ன அவனுக்கு இப்படி தான் வருவான்றான். அவன் இன்னும் ஓப்பனாக பாட்டில் எடுத்துன்னு குடிக்கல. அவன் பாட்டில் தான் மாட்டிச்சு, அவன் பாட்டில் தாங்க மாட்டிச்சு. அவன் டெல்லிக்கு போகும்போது அந்த திருட்டு பையன் ஆதவர்ஜனா பேக்கில் பாட்டில் தான் மாட்டிச்சு, கத்தி மாட்டிச்சு, பாட்டில் திறக்கிறது கத்தி அவனுடைய பேக்கில். அவன் ஓப்பனாக இன்னும் குடிக்கல. அவள் நான் தான் எல்லாம் ஓப்பனாக பண்ணுறான்ட்டானே. ஆமாம், அவன் எல்லாம் ஓப்பனாக பண்ணுறான்ட்டான். அதனால் அது பேசுறது வேஸ்ட்டு. அவன் பாம்பேக்கு என்னத்துக்கு போனான்? முக்கியமான விஷயம் நம்ம பேசணும். அவன் பாம்பேக்கு என்னத்துக்கு போனான்? அவனை பாம்பேயில் யார் சந்திச்சாங்க? அவனை யார் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க? பிஜேபி தரப்பில் அவன்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு சொல்றானுங்க என்னன்னு கேட்டா, எங்ககிட்ட கூட்டணிக்கு வந்தாங்க, துணை முதலமைச்சர் தரான்னாங்க, 6 மந்திரி தரான்னாங்க, பலாயிரம் கோடி பணம் தரான்னு சொன்னாங்க. அப்புறமா 2 வருஷம் நீங்க முதலமைச்சர் ஆனாங்க, 2 வருஷம் விஜய் முதலமைச்சர், 2 வருஷம் எடப்பாடி முதலமைச்சர் ஆனாங்க, எங்களுக்கு 50 தொகுதி தரான்னாங்க, 60 தொகுதி தரான்னாங்க, எதிர்கட்சி தலைவரானாங்க. ஆனா நாங்க ஒரே முடிவா சொல்லிட்டோம், தனித்து தான் போட்டிடுவோம், காரி மூஞ்சில் எடுத்து போடுவோம், செருப்பு நடிப்போம். எனக்கு தெரியும் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு. அவன் கட்சி ஆரம்பிச்சிருந்து பிஜேபி சொல்லி, இது எல்லாருக்கும் தெரியும். அவன் கட்சி ஆரம்பிச்சிருந்து பிஜேபி சொல்லி கட்சி ஆரம்பிச்சான். அதுல இஸ்லாமியர்கள் போவது எனக்கு மன வருத்தம். நீங்க திமுக தான் வரணும்னு நான் சொல்லல. நேற்று கூட ரம்ஜான் வாழ்த்துல நான் அதை பேசினேன். நீங்க திமுக தான் வரணும், திமுக தான் இருக்கணும் நான் சொல்ல வரல. ஆனா இஸ்லாமியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக ஆட்சி. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின், தொடர்ந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செய்வார். ஏன்னா அவன் பிஜேபியுடைய கைக்கூலி. அவன் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றது, நாங்க அமித்ஷா கிட்ட பேசல, நாங்க பிஜேபி கூட்டணி போலன்னு சொல்றது எல்லாமே நாடகங்க. ஒரு நாடகம். அவன் ஒரு நடிகங்க. அவன் கேமராக்கு முன்னால மட்டும் நடிக்கலைங்க, மக்கள் முன்னாலே நடிக்கிறாங்க. விஜய் பாத்தீங்களா, அகரஞ்சேரி வேலூர்ல எப்படி நடிக்கணும்னு சொல்லி டைப் பண்ணி கொடுத்துருக்கான், என்ன பேசணும்னு டைப் பண்ணி கொடுத்துட்டான், எப்படி நடிக்கணும்னு டைப் பண்ணி கொடுத்துருக்கான், அதே மாதிரி நடிக்கிறான். அப்பயும் பின்னாடி ஒரு பைத்தியக்கார கூட்டம், அந்த பெண்கள் போறது சரி, அது உங்க சொந்த விஷயம், அது உங்க சொந்த விஷயம், அதை விட்டு தள்ளுங்க. என்ன மேட்டர் நடக்குது பாம்பேல? பாம்பேக்கு என்னத்துக்கு போனான்? ரெட் லைட் ஏரியாவுக்கு போனானா? பாம்பேக்கு போனாலும் போயிருப்பான். விதவிதமாக சைஸா திணிசா சிறுசா பார்க்கலான்னு போனாலும் போயிருப்பான். அதை திரிஷா கூட இருக்க. சரி, அதை விடு. இவன் யாரோட கூட்டணி பேசுறியா? பேசிட்டு இருக்கான். இவங்கிட்ட பேசுறது யாருன்னு கேட்டா அமித்ஷா பையன் ஜெய்ஷா. 2000 கோடி வாங்கினா கொடுத்தான் கட்சி ஆரம்பிக்க சொல்லி. ஆச்சா, அதே 2000 கோடி கொடுக்குறோம், ஓட்ட பிரி, இதுதான் பிளான். அதுக்கடுத்து கூட்டணி ஆட்சி, துணை முதலமைச்சர், இதெல்லாம் பேசுது. அவன் என்ன கேட்கிறான் விஜயன் கேட்டா, எனக்கு முதலமைச்சர் கூடன்றான். எனக்கு முதலமைச்சர் கூட 4 மந்திரி கொடு, துணை முதலமைச்சர் மீதி மந்திரி எல்லாம் எடப்பாடி எடுத்துக்கிட்டோம். நான் கட்சி ஆரம்பிச்சிருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா? நான் கட்சி ஆரம்பிச்சிருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா? இதுதான் பாம்பேல அமித்ஷா பையன் ஜெய்ஷா பேசுறது. எனக்கு சிஎம் கொடு. டேய், நீ அப்படிதான் எடப்பாடி கூடயே சேர்ந்துன்னு பிஜேபி அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துக்கின்னு நீ தேர்தலை சந்திடா. தற்கூரி விஜய், உனக்கு மறைந்த பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பிரச்சாரத்துக்கு வரட்டும்.
பீச்சிலேருந்து எஞ்சி வரட்டும். மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட பிரச்சாரத்துக்கு ஜீப்லேருந்து, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட சமாதியிலேருந்து பீச்சிலேருந்து எஞ்சி வரட்டும்டா. திமுக 200 தொகுதி ஜெயிக்குது. அதில் நான் உறுதியாக சொல்லிட்டு இருக்கேன், 200 திமுக ஜெயிக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இவன் கேட்கும் போது எனக்கு டாக் நடந்துன்னே கேட்குது. எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்ட ஃபோனில் பேசினாருன்னா இது வரைக்கும் 100 முறை பேசியிருப்பார் வாட்ஸ்அப் காலில். எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்ட 100 முறை வாட்ஸ்அப் காலில் பேசியிருப்பார், 100 முறை. இதில் நடுவில் மாமா வேலை பார்த்தவங்க யாருன்னு கேட்டால் அரசியல் அந்த மாமா பையன், அந்த பாப்பான் குருமூர்த்தி, துக்ள குருமூர்த்தி இருக்கான்ல, ஒரு மாமா பையன் அரசியல்ல ஒரு பாப்பான், அவன் தான் மாமா வேலை பார்க்கணும், அவன் தான் கூட்டி குடி வேலை பார்ப்பான் எப்பவுமே. அவன் தான் எடப்பாடியை மிரட்டி அமித்ஷா போய் 3 கார் மாறி பார்க்க சொன்னது இவன் குருமூர்த்தி, இந்த மாமா பையன் குருமூர்த்தி தான். எடப்பாடி நம்மகிட்ட பிஜேபி ரொம்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணியில் ஓன்னு வீர வசனம் பேசினார். வீராதி வீர சூராதி சூர வீரபத்திர பேர மாதிரி பேசினார். வந்த ஒரே கால் உடனே அசம்பிளியில் நடந்துட்டு இருக்கு, மானிய கோரிக்கை விவாதங்கள் காரசாரமா போயிட்டு இருக்கு. உடனே ஓடி போய் அமித்ஷா பார்த்து சரண்டர் ஆயிட்டு பிஜேபியோட கூட்டணி. சிஎம் யாருன்னு கேட்கறான், டெல்லி முடிவு பண்ணணும்னு எடப்பாடி சொல்றாங்க. சிஎம் யாருன்னு கேட்டா டெல்லி முடிவு பண்ணணும். இந்த மாமா வேலை பார்த்தது யாருன்னு கேட்டா அரசியல் மாமா பையன், பல கட்சிகளை பிஜேபிக்கு பிளாக்மெயில் பண்ணி கூட்டி கொடுக்குறவன் துக்ள குருமூர்த்தி. இவன் தான் மாமா வேலை பார்க்கறான். இது டாக் போயினே இருக்கா. இவனுங்க இந்த திருட்டில் அடைச்சிருக்கிற அந்த அக்யூஸ்ட் வளர்ந்தவன், அந்த ஆதவ அர்ஜுனா, அந்த அரசியலில் விபச்சாரியாகிறானே அந்த நாஞ்சில் சம்பத்து, அப்புறம் அவன் ராஜ்மோகன், அந்த தாயவலி மணியோ லயோமணி, அவன் அப்புறமா இந்த நிர்மல் குமாரோ விமல் குமாரோ, இவனுங்க இந்த புஷி ஆனந்தன், இவனுங்கெல்லாம் இவனு விட்டா யாராங்க அந்த கட்சியில் சொல்லுங்க. அப்புறமா அந்த ஒரு பெரிய மனுஷன் போய் பிளகாப்பாய் நாயிட்டார், பிளகாப்பாய் விஜயகோடசன் செங்கோட்டை, இவங்கெல்லாம் பேசுறதுன்னா நாங்கள் தனித்து நிற்கிறோம், நாங்கள் யாரோட கூட்டணி பேசுகிற இவங்களா போடுறாங்க பேசுறது உண்மைங்க. இந்த டாக் போயிடுதுங்க, இவ்வளோ பணம் கொடுக்குறோம். இப்போ என்னன்னா வேட்பாளர், நீ 5 வேட்பாளர் கூட தொகுதிக்கு வேட்பாளர் யாருன்னு நாங்கள் சொல்றோம். இப்போ குடியாத்தம் தொகுதினா ஒரு 5 வேட்பாளர் கொடுத்துறேன் கிட்ட. இந்த 5 வேட்பாளர் யாரை போடணும் நாங்கள் சொல்றோம். எங்க வெற்றிக்கு பாதகமா இருக்கக்கூடாது, எங்க வெற்றிக்கு பாதகமா இருப்பாது. சீமான் பார்த்த வேலையை இப்போ இவன் பார்க்குறான், யாரு விஜய் பார்க்குறான். எல்லாம் ஃப்ராடு பசங்க, யாருக்கும் புரியலையே. அவன் சிஎம், அவனுக்கு நல்லா தெரியும் விஜய்க்கு நம்ம சிஎம் ஆக மாட்டோம், அவனுக்கு நல்லா தெரியும். ஏன் செங்கோட்டணி தெரியாதா? என்னதான் பிளகாப்பாயன் கூட சேர்ந்து செங்கோட்டையன் பிளகாப்பாயன் கூட செங்கோட்டணி தெரியாது, நல்லா தெரியும் விஜய்க்கு. அவன் வந்து பிஜேபி சொல்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு எல்லாமே நாடகம், எல்லாமே நாடகம். நயன்தாரா ஒம்புக்கு இழுத்தது யாருங்க? சிவசண்முகம் அந்த குடிகார பையன் பேசினான்ல விழுப்புரத்தில், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. எனக்கு நயன்தாரா வேணும், அதான் என் கனவு, கூட்டினதுடன் பேசினான்ல சிவசண்முகம். அவன் யாரு சொல்லி பேசினான் நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் சொல்லி பேசினான்? திரிஷா திரிஷா திரிஷான்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. நயன்தாரா கூட்டினது நீங்க உள்ள விட்டா திரிஷா மேட்டர் மஞ்சிடம்னு இவன் விஜய் பிஜேபி காரர்கிட்ட சொல்லி பிஜேபி காரன் சொல்லி தான் பேசுறான். யாரு யார் பேசுறான்? சிவி சண்முகம் பேசுறது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இத்தனை நாள் நயன்தாரா பத்தி வேற மேட்டர் மேடையில பேசியிருந்தான் மரியாதைக்குரிய நடிகை நயன்தாரா குறித்து. இப்போ இந்த மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார். உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன். ஆமா நான் சொல்றேன், எனக்கு நயன்தாரா வேணும் நான் கேட்கறான். நான் இது யார் சொல்லி பேசினான்? பிஜேபி விஜய் வந்து பிஜேபி கிட்ட சொன்னது. தற்கூரி விஜய் இருக்கிறானே, என் ஆளு நயன்தாரா போட்டு ஊத்தோ ஊத்தோ ஆத்தோ ஆத்தோன்னு ஆத்தி நிற்கிறானுங்க. நயன்தாரா பத்தி பேச சொல்லுங்க. ஏடிஎம்கள் யாருன்னா அது பேசுறது யாரு? குடிகாரமையன் சிவி சண்முகம் தான் பேசுவான். அவனை பிஜேபி காரன் சொல்லி எடப்பாடி சிவி சண்முகம் சொல்லி இந்த மேட்டர் பேசுறான். பேசிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வருத்தம் தெரிவிச்சிடலாம். நம்ம வருத்தம் தெரிவிச்சா முடிஞ்சு போச்சு. மிஞ்சி போனா நடிகர் சங்கம் என்ன கேட்டாங்க? வருத்தம் தெரிவியேன்னாங்க. வருத்தம் தெரிவிச்சிட்டான், முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே விஜய் பண்ற வேலை போயினே இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உத்தமரா, நல்லவரா, வல்லவரா, சத்ய ஹரிச்சந்திரர் அவர் தான் இயேசு புத்து காந்தி வழி அரசியல் பண்றாரா எங்க தலைவர் தளபதி மாதிரி? அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுறார். சண்டாவதுன்னா அமித்ஷா சண்டை போற கெப்பாசிட்டி கிடையாது. பிச்சை எடுக்கிறார் முட்டிக்கால் போட்டுன்னு. உங்க கூட நான் கூட்டணி சேர்ந்தனால எனக்கு இஸ்லாமிய ரோட்டெல்லாம் போயிடுச்சுங்க. உங்க கூட நான் கூட்டணி சேர்ந்தனால எனக்கு இஸ்லாமிய ரோட்டு போயிடுச்சு, எனக்கு கிறிஸ்தவ ரோட்டு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா பட்டியலினத்தினர் ஓட்டு கூட எனக்கு வராது. நாங்க எழுச்சி தமிழர் திருமாவளவன்களை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம். அவரு நான் என்னைக்குமே திமுக கூட தான் இருப்பேன், திமுக விட்டு நான் வரமாட்டேன்ட்டார். இதே பிஜேபி நீங்க எங்க கூட இல்லாம இருந்திருந்தா
நான் திருமாவளவனை எப்படியோ பேசி நான் கூப்பிட்டு வந்துருப்பேன். ஆனால் அண்ணன் திருமாவளவன் போக மாட்டாரு. இத்தனை தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும் கேட்கறது ஒரு உரிமை. அது 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆச்சுங்களா. திருமாவளவன் வரல, நான் இவ்வளோ இப்போ நான் உட்காந்துருக்கேன். ஏன் அதிமுக கூட்டணி ஓட்ட மட்டும் தான் எனக்கு வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விஜய் எனக்கு கூட்டணி கூட்டுவாங்க. விஜய் மட்டும் கூட்டணி வரக்கூடாது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வச்ச டிமாண்ட். அதாவது டிமாண்ட் இல்லை, பிச்சை பிச்சை. பகவதி பிக்ஷாந்தேவி, எனக்கு விஜய் வேணும், எனக்கு திரிஷா வேணும். விஜய் மட்டும் வந்தா போறாது, திரிஷாவும் வரணும் பிரச்சாரத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கேட்டது, ஐயா விஜய் மட்டும் போறாது, திரிஷாவும் வரணும். விஜயும் திரிஷாவும் அவரு கேட்கல. நான் சிவி சொன்ன மாதிரி பேசல. எடப்பாடி என்னதான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ரொம்ப கீழே இறங்கி நான் பேசல. அவருக்கு சிஎம்மா உட்காரணும், அதுக்கு திரிஷா வேணும்ன்ற. அவ என்ன பண்ற, திரிஷா செல்ஃபில ஒரு லைவ் ஒன்று போடுறா, நான் என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிடுவேன். ஒரு விஜய் சொன்னா என்னன்னு தெரியல, உன்னை சிஎம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு திரிஷாவை கூட்டுவாங்கன்றார் எடப்பாடி பழனிசாமி. திரிஷாவை கூட்டுவாங்க. திரிஷாவும் விஜயும் ஒன்னா ஏறி நின்னாங்கன்னா மேடையில, திரிஷாவும் விஜய் ஒன்னா அந்த பஸ்ல ஏறி நின்னாங்கன்னா கூட்டம் அலை மோதும். அப்படியே அது ஓட்டாமானோன்னு இந்த பெரிய மனுஷன் சொல்றார். இதெல்லாம் உண்மைங்க, இதெல்லாம் உண்மை. இவங்க பிஜேபியோட கூட்டணி இல்லை, 234 தொகுதி நாங்கள் தனித்து நிற்கிறோம், நாங்கள் கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறோம், இவன் சொல்றது எல்லாமே பெற்றான். ஏன்டா நீ மோடி பத்தி ஒரு வார்த்தை பேசல? டே லக்காடி பையா, டே விஜய் பாடுஸ், உன் படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல, அதுவும் ஒரு நாடகம், அதுவும் ஒரு நாடகம். நான் சொல்றேன், குடியாத்துக்கு பிறகு சொல்றேன், அதுவும் ஒரு நாடகம். படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது ஒரு நாடகம். இதுல இவனுக்கு என்ன சொல்றாங்க, பிஜேபியோட கள்ள ஒரு திமுக கள்ள சேனைகளை சதி பண்றாங்க, படம் திருட்டு பசங்களாம் மக்களை ஏமாத்துறானுங்க, மக்களை ஏமாத்துறானுங்க. படம் ரிலீஸ் ஆகாது இருக்கிறதும் ஒரு அரசியல் தான். எப்படியும் திமுக இந்த முறை ஆட்சிக்கு வரக்கூடாது, இது பிஜேபி நினைக்கிறான். என்னென்னவோ பண்ணி பார்க்கறேன், கூட்டணி எப்படியாவது உடைக்கலாம்னு பார்த்தான். ஒரு சில ஆட்களை காங்கிரஸ்ல பிஜேபி ஸ்லீப்பர் செல் வச்சு ஒரு சில ஆட்களை விட்டு அடிச்சா திருப்பி அடிப்போம், விஜய் கூப்பிடுறாங்க, விஜய்க்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு ஒரு 4 நாள் ஓடிச்சு இல்லை, ஒரு 4 நாள் ஓடிச்சு இல்லை, ஒரு 4 நாள் ஓடிச்சு. காங்கிரஸ் உறுதியாக நின்ட்டாங்க. ஆல் இண்டியா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் உறுதியாக நின்றாங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அண்ணன் திருமாவளவனை தொட்டு பார்த்தாங்க. அவர் ஒரு கொள்கைவாதி. அண்ணன் திருமாவளவன் ஒரு லட்சியவாதி, புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அரசியல் நடத்துகிற ஒரு சமூக நீதி தலைவன் நான் திருமாவளவன். நான் இத்தனை தொகுதி கேட்பேன், நானும் தளபதியும் பேசிக்கிறோம், அவர் உறுதியாக இருக்கிறார். சங்கத்தமிழனெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர், சங்கத்தமிழனெல்லாம் யூடியூப்ல ஓவரா பேசுறாரு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது தலைவர்கள் பேசிக்கிட்டோம். என்ன சொல்றது, தலைவர்கள் பேசிக்கிட்டோம். நம்ம எல்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன அவங்கள்ட்ட பிச்சை கேட்குறோமா அப்படிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நம்ம ஒன்றா பயணிக்கணும், பயணித்து நம்ம வெற்றி பெறணும். நமக்குள்ளே நடக்கிற டாக்கு 4 ரூம்குள்ள நடக்கணும், வெளியெல்லாம் இந்த மாதிரி வெளித்தளத்தெல்லாம் பேசக்கூடாது. ஸோ இந்த கூட்டணி என்ன பண்ணலான்னு பார்த்தா பிஜேபி முடியல, ஏடிஎம்கே முடியல. இப்போ திரிஷாவை பிரச்சாரத்தை கூட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. விஜய் திரிஷா வந்து ஏடிஎம்கே கூட்டணி வந்து பிரச்சாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா மோடி யோசிக்கிறது என்னன்னா, விஜய் அவன் தனியாக நிற்கட்டும், தனியாக நின்று ஏடிஎம் கூட்டம் பிரிக்கிறான். இப்ப என்னத்துக்கு ஏடிஎம் கூட பிஜேபி கூட்டணி சேர்ந்துக்கிறது? ஏடிஎம்கே காலி பண்றதுக்கு. யாருக்கு புரியல இது? ஏடிஎம்கே காலி பண்றதுக்கு நல்லா தெரியும் பிஜேபி, அமித்ஷா மோடிக்கு திமுக ஆட்சிக்கு வரணும். பல வித்த சித்து விளையாட்டுகளை விளையாடுறான் பிஜேபி. கடைசியா என்ன பண்ணிக்கிறான், எடப்பாடி அனாதையா விட்டு சும்மா அவங்க கூட கூட்டணி சேர்ந்து இந்த முறை ஆட்சிக்கு வராம அங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்துடணும். எடப்பாடி போய் சொல்லக்கூடாது, சின்ன பின்னமாய் அந்த கட்சி ஒன்னில்லாதாக்கி திரிவு அந்த கட்சி சின்னத்தை முடிக்கி கட்சியை முடிக்கி பிஜேபி அந்த கட்சியை கேப்சர் பண்ண பார்க்குறான். பிஜேபி ஆரிய கூட்டத்திடம் திராவிட மண்ணை எடப்பாடி காட்டி கொடுக்குறாரு, கூட்டி கொடுக்குறாரு. இதுக்கு விஜய் தற்கொலை, விஜய் துணை போறான். இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற அரசியல். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக இன்றைக்கு இருக்கிற ஒரே இயக்கம் இந்த இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் என்பது வாக்களிக்கக்கூடிய மக்கள் உணர வேண்டும். விஜய் என்கின்ற ஒரு விஷக்கிருமி, அவன் ஒரு விஷக்கிருமி, ஒரு செலிபிரிட்டி. நான் கெரியர் விட்டு வந்துக்கிறான்றான், கெரியர் விட்டு வந்துட்டான், அண்டா விட்டு வந்துட்டான், குண்டா விட்டு வந்துட்டான்றான். டேய், உனக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் சொன்னாரா என் கெரியரை விட்டு நான் வந்தேன்னு? எம்ஜிஆர் சொன்னாரா நான் கெரியர் விட்டு வந்தேன்னு சொன்னாரடா?
ஏன் செல்வி ஜெயலலிதா கூட தான் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சினிமால அவங்க சொன்னாங்களா என் கெரியரை விட்டு நான் அரசியலுக்கு வந்தேன்னு? ஆந்திரால சிரஞ்சீவி சொன்னார் அவரோட நீ என் கெரியரை விட்டு நான் வந்துட்டு அரசியலுக்குன்னு? ஏன் நம்ம தமிழ்நாட்டில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சொன்னாரா என் கெரியரை விட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு? ஆந்திராவில் சிஎம் என்டி ராமராவ் அவர் சொன்னாரா என் கெரியரை விட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு? அப்புறம் என்னடா நீ சொல்ற என் கெரியரை விட்டு அரசியலுக்கு வந்தேன், நான் சம்பாதிக்கிறதுக்கு வந்தேன், இந்த மாதிரி குட்டியை கலப்புறதுக்கு வந்த, பெண்களை எல்லாம் தவறா பேச வைக்கிற, குடும்ப பெண்களை எல்லாம் தவறா பேச வைக்கிற, இன்னைக்கு ஒரு தவறான அரசியல் பண்றான். மக்கள் இதை யோசிக்கணும். நம்மளை ஏமாத்துறாங்க. தனி ஃபிளைட் எடுத்துன்னு சரக்கு போட்டுன்னு அங்கங்க திரிஷா கூட போயின்னு சுத்திக்கின்னு ஒரு பொறிக்கு பேரன் சுத்தி நிற்கிறான். அவன் பின்னால் ஒரு கூட்டம். பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வணக்கம். குடியாத்தம் குமரன். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன்.